கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் உங்களோட செய்தியை பகிர்ந்தளிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது அல்லது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்ற செய்தியை தொடராக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆறுதலற்று, தேறுதலற்று, சமாதானமற்று, கவலையோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அநேக வழிகள் வேதத்திலே கொட்டி கிடைக்கிறது. ஏன் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வழிகள் பற்றியும் காணப்படுகிறது. இப்படியாக பல காரியங்களை நீங்கள் வேதத்திலிருந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் உங்களோடு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வாழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அன்னலிவர்
அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாளிலும் கூட நாம் சமாதானத்தை கெடுக்கிறவைகள், நமக்கு சமாதானம் வேண்டும், நமக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் சமாதானம் கிடைக்க வேண்டும். இந்த சமாதானத்தை எப்படிலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? சில காரியங்கள் சமாதானத்தை கெடுக்கிறவைகளாக இருக்கின்றன. அவைகள் என்னவெல்லாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதை என்ன செய்ய முடியும், விளக்க முடியும். சமாதானத்தை கெடுக்கின்றவர்களை இந்த நாளிலே பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு போதகர் சொன்னார், அவரிடம் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒருவர் மிகவும் தூரமான இடத்திலிருந்து அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அவர் தாய் அவரை கஷ்டப்பட்டு படிக்க வைத்துக் கொண்டிருக்கார். ஏனென்றால் தகப்பன் அவருக்கு இல்லை. தகப்பனை இழந்த அந்த மகள் தாய் அதிகமா படிக்க வைக்க சிரமப்பட்டு அவரை படிக்க வைத்தார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பெரிதளவில் அவர் படித்து அவர் கல்லூரி பேராசிரியராக மாறினார். அப்படி இருக்கிற வேளையிலே அவர் தனிமையிலே வாழ்ந்ததினாலே அவர் என்ன செய்தார், வாலிப காலத்திலே ஒருவரை அவர் நேசித்தார். அவரை நேசித்து அவர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிற வேளையிலே பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே ஜாதி பிரச்சனை குறுக்கிட்டது. அது மட்டுமல்ல, வரதட்சணை பிரச்சனை தலைவிரித்தாடியது. மற்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு எதிராக மும்முரமாக இருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பையனின் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. எனவே பையன் அவர் பெற்றோர்கள் பார்த்த மகளை திருமணம் முடித்து கொண்டார். எனவே இந்த பெண் இந்த காதலித்த இந்த பேராசிரியர் என்ன செய்தார் என்றால் மிகவும் மனம் உடைந்து போனார். அவருடைய இருதயம் நொறுங்கி போனது, மனம் உடைந்து போயிருந்தார். அவர் என்ன செய்யலாம் என்று ஒன்றும் தெரியாமல் இருந்தார். மனக்கவலையினாலே பீடிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட முடிவெடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த போதகரை பார்த்தால் அந்த சகோதரி பார்த்து அவரிடம் தன்னுடைய கவலைகள் பாரங்கள் அவற்றையும் சொன்னால், நான் எப்படியெல்லாம் இவரை நேசித்தேன், என்னவெல்லாம் இதற்காக நான் தியாகம் செய்தேன், என்னுடைய நாட்களை படிப்பை பல நேரங்கள் பல காரியங்கள் எல்லாம் தியாகம் செய்து அவரை நான் காதலித்தேன். இறுதியில் அவரை திருமணம் செய்து கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட. ஆனால் அவருடைய குடும்பமோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பெற்றோர் சொன்ன பெண்ணையே பார்த்து திருமணம் முடித்துக் கொண்டார் என்று சொல்லி அவள் அழுது சொன்னாளாம். அப்படி சொல்லுகிற வேளையிலே
போதகருக்கும் மிகவும் அழுகையா வந்தது. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த பெண் இருக்கிறாளே என்று சொல்லி அவளுக்காக அவரும் சேர்ந்து அழுதார். அப்படியாக அழுதுவிட்டு சரி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னா, அவருக்கு மிகவும் அந்த போதகர் அவளுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி, நீ இவ்வளோ கஷ்டத்திலும் இருந்தாலும் நீ இயேசுவை நோக்கிப்பார், நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ என்ன செய்யக்கூடாது, நீ தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, கர்த்தர் கொடுத்த இந்த உயிரை நீ என்ன செய்ய வேண்டும், பத்திரமாக நீ பாதுகாக்க வேண்டும், எந்த முடிவையும் நீ எடுத்து விடாது என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் கொடுத்து நன்றாக அவளுக்காக ஜெபித்து அவளை அனுப்பிவிட்டார். அப்புறம் என்ன செய்து சொன்னார்னா, அவள் பகிர்ந்து கொண்ட வேதனையான காரியங்கள், ரொம்ப காரியங்கள், அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த போதகரை மனம் உடைய செய்தது. அவரும் அன்று இரவு முழுதும் தூங்கவே இல்லை. இப்படியாக ஒரு தகப்பனற்ற ஒரு பெண் எவ்வளவு காரியங்களை செய்து கடைசியில் இந்த மகன் இப்படி ஏமாற்றி விட்டானே என்று நினைத்து அவர் மிகவும் மனம் மருந்தினார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், இந்த காரியம் மிகவும் மனம் உடைந்து போனதுனால் அவர் 3 நாள் உபவாசம் இருந்து இந்த பெண்ணுக்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அவரை இந்த போதகர் சொன்னார், சர்வலோக நியாயாதிபதியை, நீர் இந்த மகளுக்கு ஒரு நியாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், கர்த்தரிடத்திலே முறையிட்டு ஜெபித்தார். அப்புறமாக இயேசு என்ன செய்தார், அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் என்றால், மகனே, நீ அல்ல, நானே அந்த பெண்ணுக்காக, அவளுடைய பாவங்களுக்காக, அவளுடைய நோய்களுக்காக, அவளுடைய கஷ்டங்களுக்காக நான் மரித்தேன், ரத்தம் சிந்தினேன். எனவே சகலத்தையும் படைத்த தேவன் எனக்கு தெரியும் அவளை எப்படி பாதுகாப்பது, எப்படி அவளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வது, எப்படி அவளை மீட்டு கொள்வது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்மேல் வந்தது. ஏசாயா 53:5 வாசிக்கிறாய் அல்லவா? அதே போலவே எனக்கு தான் அவள் மீது சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஆக்கினை இருக்கிறது. நீ இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அவளை நானே சிருஷ்டித்து அவளுக்காக சிலுவிலே இரத்த கரையம் செலுத்தியிருக்கிறேன். எனவே நானே அவளை பொறுப்பேற்றுக் கொள்வேன். எனவே ஜனங்கள் உன்னிடத்திலே பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை ஒருபோதும் உன்மேல் நீ ஏற்றுக்கொள்ளாதே. உன்மேல் ஏற்றுக்கொள்ளாமல் உடனுக்குடன் அதை என் பாதத்திலே தெரிவித்து விடு, நான் அதை பார்த்து கொள்வேன், நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லவில்லையா? எனவே நீ என் மீது வைத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார். அது மட்டுமல்ல, நான் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்திருக்க நீ ஏன் இதை வீணாக சுமக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, எனவே பாருங்க, அது மட்டும் அவர் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொன்னாராம், ஞாபகப்படுத்தினாராம். கம்பியை பார், மின் கம்பியை பார். இந்த மின் கம்பியானது மின்சாரத்தை கடத்தி ஒவ்வொரு பொருளுக்காக, ஃபேனுக்காக, லைட்டுக்காக, எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்கிறது, அது கடத்தி செல்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மின் கம்பியானது அதை கடத்தாமல் தானே வைத்து கொண்டால் என்ன ஆகும், அந்த உஷ்ணத்தினாலே அந்த மின் கம்பி உருகி போய்விடும் அல்லவா? எனவே நீ உடனுக்குடன் என்னிடம் தெரிவித்து விடு மகனே என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசினார். எனவே நீ மற்றவருடைய பாரத்தை இன்று முதல் சுமக்க வேண்டாம், அதை என்னிடமே சொல்லு, நானே அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர் மட்டுமல்ல அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்பொழுது நானே அவருடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் சொன்னார். பாருங்க, சில மாதங்கள் கூட ஆகவில்லை, அந்த பெண்ணுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக அதாவது கர்த்தருக்காக வாழ்கிற, பிரதிஷ்டையோடு வாழ்கிற, அரசாங்க பணியில வேலை செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளை என்ன செய்தார், 2-3 மாதங்களுக்குள்ளாகவே கிடைத்தார். பிரியமானவர்களே, அவரை அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, இருவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, சரி, கர்த்தருடைய வழிகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகளாக இருக்கின்றன. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளை பார்க்கிறோம், கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையானவைகள். அவருடைய வழிகள் எப்படி இருக்குது, சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கின்றன. அவர் ஆச்சரியமான விதத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறவர். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தினாலே உங்களை காத்து கொள்கிறவர். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லலாம். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் தேசத்திற்காக மிகவும் பாரத்தோடு இருக்கிறவர். அப்பொழுது
இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்த சவுல் அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால் கர்த்தர் அவரை ராஜாவாக இல்லாதபடிக்கு அவரை என்ன செய்து விட்டார், தள்ளிவிட்டு தாவீதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார். சாமுவேல் என்ன செய்தார் என்றால், அப்பொழுது அவருக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் சவுலுக்காக இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா என்று சொன்னார். 1 சாமுவேல் 16:1 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, எப்படி இந்த போதகருக்கு ஏற்பட்டதோ அதே போல என்னுடைய மகள் கிறிஸ்டி ஒலிவியா கூட இந்த மாதிரி நடந்தது. அவள் என்ன செய்வாள் என்றால், மிகவும் ஆத்ம பாரம் உள்ளவளாக, மிகவும் கரிசனை உள்ளவளாக இருப்பாள். அப்போ அவள் என்ன செய்த, இலகிய மனதை உடையவளாக இருப்பாள். அவள் அவளோட கஷ்டங்களை சொல்கிற, பாரங்களை சொல்கிற மக்கள் மீது கருணையோடு கூட சாப்பிடாமல் கொள்ளாமல் அவர்களுக்காக ஆலோசனை சொல்லி ஜெபிப்பாள். அதே போல உலகத்துல மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவள் பார்க்கிற பொழுதும் கூட, இந்தியாவில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் நியூஸ்ல வாசித்தா கூட அவளுக்கு அது அவளுக்கு மிகவும் பாரத்தையும் மிகவும் கவலையும் அவளுக்கு கொடுக்கும். நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற பொழுது எப்படி இந்த பெண்கள், சில பெண்கள் எல்லாம் இப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி அவளே அந்த கஷ்டங்களை அனுபவித்தது போல அந்த வேதனை படுவாள். சில சமயம் சாப்பிட மாட்டாள், சில சமயம் கவலையோடு கூட இருப்பாள். அப்படியெல்லாம் செய்து கர்த்தரோடு பேசிக் கொண்டிருப்பாள். அசாசானவன் சொன்னான், நீ இந்தவர்களெல்லாம் நீ காப்பாற்ற முடியாது, இப்படிப்பட்ட கொடுமையில இருக்கிற பெண்களையோ நீ என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, உன்னால ஒன்றுமே முடியாது, நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்க, இப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்க பதிலாக நீ ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாது. எனவே என்ன செய், நீயும் அவர்களோட கூட நீயும் என்ன செய்ய, உன்னை அழிந்து போ, நீயும் என்ன செய்ய, செத்துப்போ என்கிறதான சில காரியங்களை சாத்தான் சொல்லுவான். இப்ப நான் கவலைப்பட்டு அப்படிதானே பாரம் ரொம்ப அதிகமாயிட்டா எல்லாரும் அப்படிதானே, அதே மாதிரி அவளுக்கும் தோணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் சொன்னார், கிறிஸ்டி நீ எதற்காக மற்றவர்களுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், அவர்களை பாதுகாப்பது என்னோட கடமை, என்னிடம் வைத்துவிட இந்த பாரத்தையெல்லாம் நீ சுமக்க வேண்டாம், நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து விட்டேன், நீ எப்படி அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ கவலைப்படுகிறாயோ பாரப்படுகிறாயோ, அதே போல்தான் மகளே நீயும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான், மற்றவர்களும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையிலே நான் அவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகள் உங்களுக்காக சகித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். பெரியமானவர்களே, அவள் அடிக்கடி அவருடைய சாட்சியிலே முன்னாடி சொல்லி இருப்பாள். இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக ஊழியர்களோ அநேக மக்களோ என்ன செய்வார்கள் என்றால், விசுவாசிகளோ அல்ல சாதாரணமான மக்களோ பிறருடைய கஷ்டத்தை தங்களுடைய கஷ்டம் போல நினைத்து உருகி அவர்களுடைய வேலையை செய்வதையோ அல்லது சாப்பிடுவதையோ சரியாக தூங்குவதையோ அவர்கள் தவிர்த்து விட்டு அந்த கவலையிலே மூழ்கி இருப்பார்கள். பிரியமானவர்களே, அதனால்தான் உங்கள் வாழ்க்கையிலும் இதற்போல காரியங்கள் நீங்கள் நடக்குமானால் யார் உங்களிடம் பாரங்களை சொன்னாலும் நீங்கள் உடனே அதை என்ன செய்ய வேண்டும், நீங்க கர்த்தரிடமாக நீங்கள் கொடுத்து விட வேண்டும். ஏசாயா 43:18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடி இருக்கிறார். வனாந்தரத்துல எப்படி வழி உண்டாகும் சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தராலே எங்க வழி உண்டாக்க முடியும். அவ்வாந்தர வெளியிலே கூட என்ன செய்ய முடியும், ஆறுகளை கூட ஆண்டவர் உண்டாக்க முடியும். எனவே நாம் எதற்காகவும் கவலைப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், உங்கள் உள்ளத்தை அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கார். எனவே நீங்க அபிஷேகத்தினால் நிரம்பி நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள், எப்பொழுதும் சமாதானத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சில வல்லமைகளை குறித்து இந்த நாளே உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லாவிட்டாலும் முடிந்ததை உங்களிடம் சொல்ல போகிறேன். முதலாவதாக சாத்தானாகிய பிசாசு. இவன் சமாதானத்தை கெடுக்கக்கூடியவன். பிரியமானவர்களே, சமாதானத்தை இழந்து மீண்டும் மீண்டும் அதை பெறவே முடியாத நிலைமையில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது யார் தெரியுமா? அதுதான் சாத்தானாகிய பிசாசு. அவன் தள்ளப்பட்டவன். அந்த சாத்தானாகிய பிசாசு தான் லூசிபர் அல்லவா? இந்த லூசிபரை பார்த்து கேளுங்கள், உனக்கு சமாதானம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? சமாதான பிரபுவாக தேவாதி தேவன் தான் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இவன் ஏன் சமாதானத்தை இழந்தான்? பிரியமானவர்களே, பெருமையினாலே
பரலோக இருப்பிடத்தை இழந்து என்ன செய்தான்? கர்த்தரின் பிரசன்னத்தை இழந்து தள்ளப்பட்ட நிலைமையில் இன்றைக்கும் இருக்கிறான். எப்பவும் லூசிபர் அவன் எப்படி தள்ளப்பட்டு போனான் என்றால், அவன் பெருமையினாலே நமக்கு ஆண்டவர் அவன் அழகான இறக்கைகளை உடையவனாக அந்த இறக்கைகளை வாசிக்கிற பொழுது இசை எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு அழகான இறக்கைகள் அழகானவனாக அவனை கர்த்தர் படைத்திருந்தார். அவன் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். எல்லா தேவதூர்களும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பெருமை வந்தது. எனக்கு என்ன குறை இருக்கிறது? நானும் அழகான இறக்கைகளை உடையவனாக இருக்கிறேன். என்னை பார்த்து அவர்கள் எல்லாரும் மற்ற தேவதூர்களும் என்னை வணங்கினால் என்ன, கர்த்தருக்கு மேலான நான் இன்னும் உன்னதத்தில் ஏறுவேன் என்று சொல்லி அவன் பெருமையாக மனதில் நினைத்தான். பிரியமானவர்களை, அவன் நினைத்த பொழுதே கர்த்தர் அதை உணர்ந்து கொண்டார். உடனே அவனை என்ன செய்தார்? அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். பிரியமானவர்களை, அவனோடு கூட சதியாலோசனை செய்த 1/3 பங்கு தேவதூதர்களும் அதே மாதிரி எண்ணங்களை உடையவர்கள் அனைவரும் என்ன செய்தாங்க? அவனோடு கூட விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படி அவன் இந்த பூமியிலே விழுந்து விட்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த பொழுது மிகவும் அழகாக தான் உருவாக்கினார். ஆனால் இந்த விழுந்து போன அந்த தூதனானவன் என்ன செய்தான் என்றால், இந்த வெறுமையுமானதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருள் நிறைந்ததாகவும் இந்த பூமியை மாற்றிவிட்டான். பிரியமானவர்கள், எனவே கர்த்தர் என்ன செய்தார்? அது நீண்ட காலமாக அவர்கள் அப்படி இருந்தார்கள். உடனே கர்த்தர் திரும்பவுமாக இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். அப்பொழுது ஒழுங்கின்மையை அவர் ஒழுங்காக மாற்றினார், வெறுமையை அவர் மாற்றினார். அது மட்டுமல்ல, அவர் அடுத்ததாக இருள் நிறைந்திருந்த இடத்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அழகாக இந்த உலகத்தை திரும்பவுமாக படைத்தார். அப்படி படைத்தது மட்டுமல்ல, மனிதனையும் அவர் படைத்தார். மனிதனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவனை படைத்தார். பிரியமானவர்களே, இதனால் கடவுளோடு கூட ஆண்டவரோடு கூட என்ன செய்து கொண்டது? மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் மிகவும் அங்கே உறவோடு கூட அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். இருவருக்கும் மிகவும் நெருக்கம். பாருங்க, கர்த்தர் மனிதனை ஒரு செல்ல பிள்ளை போல வைத்து இருந்தார். அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார். பிரியமானவர்களே, அழகான தோட்டம், வேண்டிய மிருகங்கள், வேண்டிய காய்கறிகள், அப்புறம் அழகான மலைகள், அழகான செடிகள், அழகான இயற்கை காட்சிகள், சூரியன், சந்திரன் என்ற அழகழகானதை படைத்து ஆண்டவர் மனிதனுக்காக படைத்து மனிதனையும் படைத்தார். ஆனால் இதை பார்த்து பொறாமை கொண்ட சத்துரு, அதாவது பிசாசானவன் என்ன செய்தான்? பாம்பின் ரூபமாக திரும்பவுமாக என்ன செய்தான்? அவன் இந்த ஏவாளை வஞ்சித்து ஏவாள் மூலமாக என்ன செய்தான் என்றால் மனிதனையும் வஞ்சித்தான். பிரியமானவர்கள், ஏனென்றால் அவன் தள்ளப்பட்டு போனதினாலே மிகவும் கோபம், ஆத்திரம், எரிச்சல், பழிக்கு பழி வாங்குவேன் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவன் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்கள், அப்படியாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் தலையிட்ட பொழுது அங்கு பாவம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அங்கே பாவம் உண்டானது. எனவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பாவம் வந்ததினாலே இருவருக்கும் பிரிவு உண்டானது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் சாயங்கால வேளைகளிலும் காலை வேளைகளிலும் அதிகாலை வேளையிலும் கர்த்தர் என்ன செய்வார்? இந்த மனிதர்களோ இந்த ஆதாம் ஏவாள் இந்த இருவரோடும் கூட அவர் என்ன செய்தார் என்றால் உலாவி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் இவர்களோடு கூட பிரிவு உண்டாகிவிட்டது. இப்படியாக சாத்தான் செய்தார். அதனாலே கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், அந்த எல்லாவற்றையுமே அதிகாரங்கள் அனைத்தையுமே இப்பொழுது சாத்தானுக்கு சென்று விட்டது. ஏனென்றால் மனிதன் கீழ்ப்படியாததினாலே கர்த்தரை விட சாத்தானை உயர்வாக நினைத்து அவன் சொன்னதை கேட்டதினாலே தனக்கு உண்டான எல்லா அதிகாரத்தையும் என்ன செய்து விட்டார்கள்? சாத்தானுக்கு கொடுத்து விட்டார்கள். எனவேதான் இந்த பூமியை ஆள வேண்டிய இந்த மனிதன் இப்பொழுது சாத்தான் இந்த பூமியை என்ன செய்து ஆளுவதற்காக கொடுத்து விட்டான். எனவே சாத்தான் அவன் இன்று வரைக்கும் இந்த பூலோகத்திலே பிரியமானவர்களை மனிதர்களுடைய சமாதானத்தை கெடுத்தவனாக இருக்கிறார். பிரியமானவர்களை, இதன் விளைவாகவே பூமியிலே பாவம் பிரவேசித்தது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தினாலே என்னென்ன நடந்தது? சாபங்கள், வியாதிகள், மரணமும் கூட ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலும் கூட சத்துரு எப்படிப்பட்டவனாக இருக்கான்? இன்றும் கூட மக்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய மிகப்பெரிய ஆயுதம் பயம். மற்றவர்களை பயமுறுத்துவது, கலக்கத்தை உண்டாக்குவது, பதட்டத்தை உண்டாக்குவது, கோபம், எரிச்சல், வியாதி, மரணம், இவை எல்லாமே சாத்தானுடைய ஆயுதங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே அவன் உங்களுடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக அவன் பல வழிகளிலும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். பில்லி, சூனியம், மந்திரவாதம் போன்ற செயல்களாலும் கூட அசுத்த ஆவிகளை அனுப்பி
அனுப்பி என்ன செய்கிறான், பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறான். பிரியமானவர்களே பாருங்க, இந்த சாத்தான் ஆனவன் வந்து இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருகிறான். நல்ல கணவன் தான், நல்ல மனைவி தான், நன்றாக தான் அவர் இருப்பார்கள். ஆனால் திடீரென்று பார்த்தால் ஏதாவது அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் அல்லது மனத்தாங்கல்கள் அங்கே ஏற்படுவதை பார்க்கிறோம். என்னவென்றால் இது அந்த கணவர் பேசுகிறதெல்லாம் மனைவி பேசுவதில்லை. இதிலே சாத்தான் தான் என்ன செய்கிறான், இந்த கணவன் வழியாக மனைவியோடு பல காரியங்களை வந்து கோபமாக பேசுவது, ஆத்திரமாக பேசி மனைவியோட மனதனுடைய சமாதானத்தை கெடுப்பது, கணவருடைய சமாதானத்தை கெடுப்பது. இப்போ இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தது என்றால் அதற்கு இடையிலே வந்து சாத்தான் இருக்கிறான். பிரியமானவர்கள், எனவே நீங்கள் கணவனையோ அல்லது மனைவியை பார்த்து கோய்த்துக் கொள்வதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் நிலைமையில நாமத்தினால எங்கள் கணவன் மனைவிக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசை உன்னை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம், உன்னுடைய வல்லமை இழந்து போவாயாக, இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டுகிறோம், உன்னை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கணவன் மனைவி திரும்பவுமாக சமாதான சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். கர்த்தர் அப்படித்தான் நம்மை உண்டாக்கினார். எனவே இவர்கள் இருவருக்கும் அந்த சண்டை உண்டாக்குவது, பிரச்சனை உண்டாக்குவது யாரு, இந்த சாத்தான் தான். பிரியமானவர்கள், எனவே கணவனுக்கும் மனைவிக்குமோ பிள்ளைக்கும் அப்பாவுக்குமோ நண்பர்களுக்கு இடையிலோ சண்டைகள் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும், இது அவர்கள் பேசவில்லை என்று சொல்லி அவர்களை நீங்கள் மன்னித்து, அவங்க சொல்லுவாங்க ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டு அப்படின்னு, ஆமாம் நீங்கள் பேசலை, குறுக்க ஏதோ சாத்தானுடைய சதி ஆலோசனையால சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியங்கள் நடந்து விட்டது, சரிங்க மன்னித்து விடுவோம் என்று சொல்லி அவங்களை மன்னித்து விடுகிற பொழுது உங்களுடைய உள்ளமானது மிகவும் சமாதானத்தினாலே நிறைகிறது. சமாதானத்தை குலைக்க சாத்தான் முற்படுகிற பொழுது சமாதானத்தை கொடுக்க நம்முடைய தேவாதி தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சில காரியங்களை உங்களிடம் சொன்னேன். அடுத்தவருடைய பாரத்தை சுமப்பது, அடுத்தவருடைய கடன் பிரச்சனைகளை நீங்கள் சுமப்பது, இதெல்லாம் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடியவை. அடுத்ததாக சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். எனவே பிரியமானவர்களே, அவனை வந்து அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. எனவே அவனுடைய தந்திரங்களை நாம் வந்து முறிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், வேத வசனத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மன்னிக்க வேண்டும், கசப்புணர்ச்சியில் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நீங்கள் செய்கிற வேளையிலே சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. திரும்பவுமாக நீங்கள் என்ன செய்வீர்கள், அன்போடு கூட நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.